செமிகண்டக்டர் டாபிக் நம்ம கண்டினியூ பண்ணுவோம் இப்போ. ஆக்சுவலாக செமிகண்டக்டர் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு நல்லா கவனிங்க. இது வந்து கண்டக்ஷன் பேண்ட் கரெக்டுங்களா? இது வந்து கண்டக்ஷன் பேண்ட் எப்படி இருக்கு? இது வந்து வேலன்சி பேண்ட். இது வந்து வேலன்சி பேண்ட் எடுத்துக்கிறோம். இது கண்டக்ஷன் பேண்ட் எடுத்துக்கிறோம். எனர்ஜி கேப் வந்து நியர்லி 1 எலக்ட்ரான் வோல்ட் இருக்கும். எனர்ஜி கேப் வந்து எவ்வளோ இருக்கும் பாருங்க, நியர்லி 1 எலக்ட்ரான் வோல்ட். நியர்லி 1 எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னு இருக்கு. சரிங்களா? சரி, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வேலன்சி பேண்டில் வந்து நிறைய எனர்ஜி லெவல்ஸ் இருக்கும். இந்த எனர்ஜி லெவல்ஸ் இருக்கும். இந்த எனர்ஜி லெவல்ஸில் வந்து எலக்ட்ரான்ஸ் இருக்கும்ப்பா. இந்த வேலன்சி பேண்டில் வந்து எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இங்கே எலக்ட்ரான்ஸ் இப்படி இருக்கு. சரிங்களா? எலக்ட்ரான்ஸ் இப்படி இருக்கு. இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து ஜென்ரலாக இது வந்து இந்த செமிகண்டக்டர் வந்து எப்படி இருக்குன்னா வந்து எல்லாமே ஃபில் ஆயிருக்கும். வேலன்ஸ் பேண்டில் ஃபில் ஆயிருக்கும். கண்டக்ஷன் பேண்டில் வந்து எம்டியாக இருக்கும். கண்டக்ஷன் பேண்டில் எனர்ஜி லெவல்ஸ் இருக்கும், அதெல்லாம் எம்டியாக இருக்கும். இப்படி எம்டியாக இருக்கும். இப்போ என்ன பண்ணலாம்னா, ஒரு ரூம் டெம்பரேச்சரில் வந்து நமக்கு ரூம் டெம்பரேச்சரில் வந்து இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து சர்டைன் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி, ஹீட் எனர்ஜி அப்சர்வ் பண்ணிட்டு இந்த எலக்ட்ரான் இங்கேருந்து இங்கே மைக்ரேட் ஆயிரும், கண்டக்ஷன் பேண்டுக்கு ஜம்ப் ஆயிரும். அதாவது ரூம் டெம்பரேச்சரில் எனர்ஜி வந்து கொஞ்சம் எலக்ட்ரான்ஸு கிடைச்சிருக்கும். அந்த எலக்ட்ரான்ஸ் கிடைக்கிற எனர்ஜி ஈக்குவல் டு எனர்ஜி கேப்பாக இருக்கலாம். அதனால இப்படி டிரான்ஸ்ஃபர் ஆயிரும். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்படி டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சுன்னா அப்போ என்ன ஆகுதுன்னா வந்து உங்களுக்கு இப்போ வந்து நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரான் வந்து என்ன ஆயிடுது உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு இல்லைங்களா? அப்போ வந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு போயிடுது. கண்டக்ஷன் பேண்டுக்கு ஒரு எலக்ட்ரான் போயிடுச்சு. இப்போ வந்து இங்கே ஒரு எம்டி ஸ்பேஸ் கிரியேட் ஆகிருக்கு. எம்டி ஸ்பேஸ் கிரியேட் ஆகிருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? இதே ஒரு 2 எலக்ட்ரான் போயிருதுன்னு வச்சுக்கோங்க. வேலன்ஸ் பேண்ட்லேருந்து 2 எலக்ட்ரான் வந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு போயிருதுன்னு வச்சுக்கலாம். இப்படி போயிடுச்சுன்னா அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு 2 எம்டி ஸ்பேஸ் கிரியேட் ஆகுது. சரி, இப்போ வந்து இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணுறோன்னு அஸ்யூம் பண்ணிக்கிங்க. இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணால் என்ன ஆகும்னா வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணும்போது இந்த கண்டக்ஷன் பேண்டில் இருக்கிற எலக்ட்ரானும் மூவ் ஆகும். அதே மாதிரி வேலன்சி பேண்டில் இங்கே ஹோல்ஸ் எம்டி ஸ்பேஸ் இருக்குல்ல, இந்த எம்டி ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணிக்கிற மாதிரி இந்த எலக்ட்ரானும் இப்படி மூவ் ஆகலாம். அதனால வந்து எப்படி வருது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலன்சி பேண்டில் இருக்கிற எலக்ட்ரானும் மூவ் ஆகிறதுனால கரண்ட் இருக்கும், கண்டக்ஷன் பேண்டில் இருக்கிற எலக்ட்ரான் மூவ் ஆகிறதுனால கரண்ட் வருது. ஆனால் நமக்கு டெஃபினேஷன் எப்படி சொல்லியிருக்காங்க, கண்டக்ஷன் பேண்டில் இருக்கிற எலக்ட்ரானால தானே கரண்ட் வரும் அப்படின்னு அப்படி தானே எடுத்திருக்கோம். அதனால நம்ம என்ன பண்றோம்னா கண்டக்ஷன் பேண்டில் இருக்கிற எலக்ட்ரான் மூவ் ஆகிறதுனால கரண்ட் இருக்கு. அதே டைம்ல வேலன்ஸ் பேண்ட்ல இந்த எலக்ட்ரான் இங்கே எம்டி ஸ்பேஸ் இடம் காலியா இருக்கிறதுனால இந்த எலக்ட்ரான் இந்த பிளேஸ்க்கு இப்படி போகுது இல்லைங்களா? அதனால கரண்ட் இருக்கிறது எப்படி மாற்றி சொல்லிடுறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இப்போ வந்து எலக்ட்ரான் வந்து நமக்கு வந்து என்ன ஆகுதுன்னா வந்து வேலன்சி பேண்ட்ல மூவ் ஆகும்போது நல்லா கவனிங்க, வேலன்சி பேண்ட்ல எலக்ட்ரான் மூவ் ஆகும்போது இங்க பாருங்க இந்த இந்த எலக்ட்ரான் வந்து இந்த இப்படி போச்சுன்னா அப்போ இங்க வந்து எம்டி ஸ்பேஸ் கிரியேட் ஆயிரல, அப்போ எம்டி ஸ்பேஸ் இப்படி வருதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ எம்டி ஸ்பேஸ் மூவ்ஸ் இன் தி வேலன்சி பேண்ட் கிவ்ஸ் ரைஸ் டு கரண்ட் அப்படின்னு நம்ம அஸ்யூம் பண்ணிப்போம். அப்போ செமிகண்டக்டர்ல பார்த்தீங்கன்னா வந்து எலக்ட்ரான்ஸ் இன் தி கண்டக்ஷன் பேண்ட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கண்டக்டிங் எலக்ட்ரிசிட்டி. அதே டைம்ல வந்து இது எம்டி ஸ்பேஸ் தான் ஹோல்ஸ் அப்படின்னு சொல்லிடுறோம். எம்டி ஸ்பேஸ் என்ன சொல்றோம் சொல்லுங்க, ஹோல்ஸ் அப்படின்னு சொல்லிடுறோம். ஹோல்ஸ் அப்படின்னு சொல்லிடுறோம். இந்த ஹோல்ஸ் வந்து மூவ் ஆகுது வேலன்சி பேண்ட்ல. அந்த ஹோல்ஸ் மூவ் ஆகுறதுனால நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிடுறோம். அப்படி புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அப்போ வந்து என்ன சொல்றேன்னா வந்து செமிகண்டக்டர்ல விச் பார்ட்டிகல்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கண்டக்டிங் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு வந்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் இன் தி வேலன்சி கண்டக்ஷன் பேண்ட் அண்ட் ஹோல்ஸ் இன் தி வேலன்சி பேண்ட். அப்போ எலக்ட்ரான்ஸ் அண்ட் ஹோல்ஸ் ஆர் எலக்ட்ரான்ஸ் அதாவது எந்த எலக்ட்ரான்ஸ், ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அண்ட் ஹோல்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கண்டக்டிங் எலக்ட்ரிசிட்டி. அதாவது இதில் வரும் உங்களுக்கு செமிகண்டக்டர்ல வருது. புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டர் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் செமிகண்டக்டர் நம்ம எடுக்க போகிறோம். 2 டைப்ஸ் ஆஃப் செமிகண்டக்டர் எடுக்கிறோம். சரிங்களா? அந்த 2 டைப்ஸ் ஆஃப் செமிகண்டக்டர் பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று வந்து பியூர் ஃபார்ம் ஆஃப் செமிகண்டக்டர் ஒன்று இருக்கும், இன்னொன்று இம்பியூர் ஃபார்ம் ஆஃப் செமிகண்டக்டர் இருக்கும். அதாவது செமிகண்டக்டர்ல வேற சப்ஸ்டன்ஸ் ஏதாவது மிக்ஸ் பண்ணிட்டோம்னா அது இம்பியூர் ஃபார்ம் ஆஃப் செமிகண்டக்டர்னு சொல்றோம். இப்போ நம்ம இங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து பியூர் ஃபார்ம் ஆஃப் செமிகண்டக்டர். இது என்ன பார்த்தீங்கன்னா வந்து பியூர் ஃபார்ம் ஆஃப் செமிகண்டக்டர் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்போ பியூர் ஃபார்ம் ஆஃப் செமிகண்டக்டர், பியூர் செமிகண்டக்டர் இதை தான் வந்து என்ன சொல்றோம்னா இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர். இதுக்கு பேர் என்ன சொல்றோம்னா வந்து நம்ம இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் அப்படின்னு சொல்றோம். சரிங்களாப்பா? ஸோ அப்போ செமிகண்டக்டர் 2 டைப்ஸாக சொல்றோம். ஒன்று வந்து பியூர் செமிகண்டக்டர், இன்னொன்று இம்பியூர் செமிகண்டக்டர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா பியூர் செமிகண்டக்டர். சரிங்களா? பியூர் செமிகண்டக்டருக்கு என்ன பேர் பார்த்தீங்கன்னா இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இந்த பேர் என்ன பார்த்தீங்கன்னா இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர். இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்.
அப்ப இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் அப்படின்னா பியூர் ஃபார்ம் ஆஃப் செமிகண்டக்டர். அப்ப இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்ல நல்லா கவனிங்க. அப்போ எத்தனை எலக்ட்ரான்ஸ் கண்டக்ஷன் பேண்ட்ல இருக்கோ அத்தனை எம்டி ஸ்பேஸ் தானே வேலன்ஸ் பேண்ட்ல இருக்கு. அப்போ நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இந்த செமிகண்டக்டரும் நம்பர் ஆஃப் ஹோல்ஸும் ஈக்குவலா இருக்கும். அப்போ யூனிட் வால்யூம்ல எடுத்தோம்னா ஃப்ரீ எலக்ட்ரான் டென்சிட்டியும் ஹோல் டென்சிட்டியும் ஈக்குவலா இருக்கும். அப்போ இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்ல என்ன சொல்லலாம் பாத்தீங்கன்னா, ஃப்ரீ எலக்ட்ரான் டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு ஹோல் டென்சிட்டி அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஃப்ரீ எலக்ட்ரான் டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு ஹோல் டென்சிட்டி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இப்போ செமிகண்டக்டர் எடுத்துக்கிறேன். இதுதான் ஒரு செமிகண்டக்டர் அப்படி எடுத்துங்க. இந்த செமிகண்டக்டர்ல விச் பார்ட்டிகல்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கண்டக்டிங் எலக்ட்ரிசிட்டின்னு பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு எலக்ட்ரான்ஸ் அண்ட் ஹோல்ஸ் வரும். எலக்ட்ரான்ஸும் இருக்கு, ஹோல்ஸும் இருக்கு. கரெக்டுங்களா? இப்போ வந்து இந்த ஹோல்ஸ் வந்து ஆப்போசிட் டு தி எலக்ட்ரான் தானே மூவ் ஆகுற மாதிரி பார்த்துருந்தோம் இங்கே. அதாவது வந்து ஹோல்ஸ் வந்து இங்க பாருங்க, எலக்ட்ரான்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்ளை பண்ணா இப்படி போகும்போது இங்கே எலக்ட்ரான் இப்படி போகுது. ஆனா ஹோல்ஸ் வந்து எம்டி ஸ்பேஸ் ஆப்போசிட்டா தானே வர மாதிரி எடுத்திருக்கும். அப்படின்னா எம்டி ஸ்பேஸ் ஆப்போசிட் டு தி மோஷன் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜ் எடுத்தோம்னா அப்போ அந்த எம்டி ஸ்பேஸுக்கு ஒரு சார்ஜ் இருக்கிற மாதிரி எடுத்துப்போம். அந்த சார்ஜ் வந்து என்ன பார்த்தோம்னா பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னு எடுத்துப்போம். அப்போ ஹோலுக்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னு எடுத்துக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஜென்ரலா ஆக்சுவலா இங்க நியூக்ளியஸ் இங்க இருக்கும். அந்த ஒவ்வொரு பேண்டை வந்து அடுத்து இங்க வேலன்ஸ் பேண்ட், அடுத்து இங்க கண்டக்ஷன் பேண்ட் அப்படின்னு வருது. கரெக்டுங்களா? அது அப்படிதானே இருக்கு. சரி, ஸோ இப்போ இப்படி வரும்போது வந்து நல்ல கவனிங்க. இந்த வேலன்சி பேண்ட்ல இருக்கிற எலக்ட்ரான்ஸை வந்து இங்க நியூக்ளியஸ் வந்து டைட்டா அட்ராக்ட் பண்ணிருக்கும் கண்டக்ஷன் பேண்ட்ல இருக்கிற எலக்ட்ரானை விட. அதனால கண்டக்ஷன் பேண்ட்ல இருக்கிற எலக்ட்ரான் ஃப்ரீயா மூவ் ஆகுமா இல்ல வேலன்சி பேண்ட்ல இருக்கிற எலக்ட்ரான் ஃப்ரீயா மூவ் ஆகுமா? கண்டக்ஷன் பேண்ட்ல இருக்கிற எலக்ட்ரான் தான் ஃப்ரீயா மூவ் ஆகும். வேலன்சி பேண்ட்ல இருக்கிற எலக்ட்ரான் ஃப்ரீயா மூவ் ஆகுது. அது ஏன் அப்படின்ற அப்ப இந்த இப்போ நம்ம சொன்ன கான்செப்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன் வேலன்சி பேண்ட்ல இருக்கிற எலக்ட்ரான் ஃப்ரீயா மூவ் ஆகலன்னு. ஆனா நம்ம இங்க என்ன அஸ்யூம் பண்ணிக்கிறோம்னா இந்த ஹோல்ஸ்க்கு வந்து மாஸ் அதிகமா இருக்கும் எலக்ட்ரானை விட அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஹோல்ஸ்க்கு வந்து மாஸ் வந்து அதிகமா இருக்கு எலக்ட்ரானை விட அப்படின்னு சொல்லிட்டு மொபிலிட்டி ஆஃப் தி ஹோல்ஸ் லெஸ் தென் மொபிலிட்டி ஆஃப் தி எலக்ட்ரான், அதாவது மொபிலிட்டி ஆஃப் ஹோல் லெஸ் தென் ஸ்லைட்லி லெஸ் தென் மொபிலிட்டி ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்னு எடுத்துப்போம். ஸ்லைட்லி லெஸ் தென் தான் எடுத்துப்போம். சரிங்களா? சரி, இப்போ என்ன பண்றீங்கன்னா ஒரு செமிகண்டக்டர் எடுத்துக்கிறீங்க. அந்த செமிகண்டக்டர்ல என்னென்ன இருக்குன்னு சொல்லுங்க. எலக்ட்ரான்ஸ் இருக்கு, ஹோல்ஸ் இருக்கு. அப்படிதானே பாருங்க. இப்போ நம்ம எடுத்தது பியூர் ஃபார்ம் ஆஃப் செமிகண்டக்டர். பியூர் ஃபார்ம் ஆஃப் செமிகண்டக்டர்னா எப்படி இருக்கணும் உங்களுக்கு? எலக்ட்ரான் டென்சிட்டி மஸ்ட் பி இஸ் ஈக்குவல் டு ஹோல் டென்சிட்டி அப்படின்னு நமக்கு இருக்கணும். இப்போ வந்து நல்லா கவனிங்க, இந்த இது வந்து இப்போ வந்து பேட்டரி கனெக்ட் பண்ணும். இந்த இந்த செமிகண்டக்டர் இப்படி பேட்டரி கனெக்ட் பண்ணும். பேட்டரி கனெக்ட் பண்ணோம்னா எலக்ட்ரானும் மூவ் ஆகணும், ஹோலும் மூவ் ஆகணும். எலக்ட்ரான் எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகும் பாருங்க. எலக்ட்ரான் வந்து எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகும்? இந்த பாசிட்டிவ் பிளேட் வந்து இது அட்ராக்ட் பண்ணிக்கும். அதனால எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகும். ஹோல்ஸ் வந்து எந்த டைரக்ஷன்ல இந்த பாசிட்டிவ் வந்து புஷ் பண்றதுனால ஹோல்ஸ் வந்து இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகும். அப்ப எலக்ட்ரான் மூவ் ஆகுறதுனால எலக்ட்ரான் கரண்ட் இருக்கு. அடுத்து ஹோல்ஸ் மூவ் ஆகுறதுனால ஹோல் கரண்ட் இருக்கு. இந்த எலக்ட்ரான் கரண்ட்டும் ஹோல் கரண்ட்டும் சேம் டைரக்ஷன்ல இருக்கா, ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கா? யார் கரெக்டா சொல்றீங்க பார்க்கலாம். எலக்ட்ரான்ஸ் இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுது, ஹோல்ஸ் வந்து இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுது. ஏன்னா வந்து இங்க பாருங்க, இங்க பேட்டரி அப்ளை பண்ணியிருக்கோம். பேட்டரி அப்ளை பண்ணதுனால என்ன ஆகும் உங்களுக்கு? எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து செமிகண்டக்டர்ல செட் ஆயிருக்கும். அப்படிதானே? எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்? இந்த டைரக்ஷன்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் எலக்ட்ரான் மேல ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். கரெக்ட் தானப்பா? எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் எலக்ட்ரான் மேல ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அதனால வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த பக்கம் மூவ் ஆகுது. ஆனா ஹோல்ஸ் வந்து பாசிட்டிவ் சார்ஜ்னால எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பாசிட்டிவ் சார்ஜ் மேல அலாங் தி ஃபீல்ட் ஆக்ட் ஆகுறதுனால இந்த டைரக்ஷன்ல இது மூவ் ஆகுது. அப்ப எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகுறதுனால எலக்ட்ரான் கரண்ட் இருக்கு, ஹோல்ஸ் மூவ் ஆகுறதுனால ஹோல் கரண்ட் இருக்கு. இந்த எலக்ட்ரான் கரண்ட்டும் ஹோல் கரண்ட்டும் சேம் டைரக்ஷன் சொல்றீங்களா, ஆப்போசிட் டைரக்ஷன் சொல்றீங்களா? சேம் டைரக்ஷன். வெரி குட், சேம் டைரக்ஷன் அப்படின்னு வந்திருக்கு. சரிங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா சேம் டைரக்ஷன் ஆகுன்றதுனால வந்து நமக்கு ஏன்னா வந்து கரண்ட் எலக்ட்ரான் மூவ் ஆகுறதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் எலக்ட்ரான் கரண்ட் இருக்கும். அப்போ எலக்ட்ரான் கரண்ட் இந்த டைரக்ஷன்ல இருக்கும். கரெக்டுங்களா? எலக்ட்ரான் கரண்ட் இந்த டைரக்ஷன்ல இருக்கு. பாசிட்டிவ் சார்ஜ் மூவ் ஆகிற டைரக்ஷன்ல ஹோல் கரண்ட் இருக்கும். அப்போ எலக்ட்ரான் கரண்ட்டும் ஹோல் கரண்ட்டும் சேம் டைரக்ஷன்ல இருக்கும். ஜென்ரலா கரண்ட்டுக்கு நம்ம என்ன ஃபார்முலா படிச்சிருந்தோம்? கரண்ட் இஸ் ஈக்குவல் டு என் ஏ இ வி டி அப்படின்னு படிச்சிருந்தோம். இப்படி தானே படிச்சிருந்தோம். சரி, இப்படி படிக்கும்போது இங்க வந்து என்னன்றது ஃப்ரீ எலக்ட்ரான் டென்சிட்டி. எலக்ட்ரான் ஹோலுக்கும் சேம், ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் சேம், சார்ஜும் ஈக்குவல். எலக்ட்ரான் சார்ஜும் ஹோல் சார்ஜும் ஈக்குவல், ஆப்போசிட் சைன் தான். அடுத்து ட்ரிப்ட் வெலாசிட்டி கொஞ்சம் லைட்டா டிஃபரெண்டா இருக்கும், இருந்தாலும் ஆல்மோஸ்ட் ஈக்குவல்னு வச்சுக்கிடுவோம். அப்போ ஆல்மோஸ்ட் ஈக்குவல் எடுத்தீங்கன்னா அப்போ எலக்ட்ரான் கரண்ட்டும் ஹோல் கரண்ட்டும் வந்து எப்படி இருக்கும்? ஆல்மோஸ்ட் ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துருவோம். எல்லா புக்லயுமே ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அப்போ வந்து இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்ல அப்போ கரண்ட் இருக்கும் இல்லைங்களா? இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்ல என்ன இருக்கும்? கரண்ட் இருக்கும். கரண்ட் இந்த இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் என்ன வரும் சொல்லுங்க? கரண்ட் டியூ டு எலக்ட்ரான் அண்ட் கரண்ட் டியூ டு ஹோல், அது ரெண்டுத்துமே டைரக்ட் சம் பண்ணிக்கிறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி,
இப்போ வந்து இந்த இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்ல சார்ஜ் டென்சிட்டி இருக்கு இல்லையா, அதாவது ஃப்ரீ எலக்ட்ரான் டென்சிட்டி, ஃப்ரீ ஹோல் டென்சிட்டி, சார்ஜ் டென்சிட்டி என்ன பண்றேன்னா NE is equal to NH எழுதுட்டு that is equal to NI அப்படின்னு எழுதிக்கிறோம். NI என்றதான் சார்ஜ் டென்சிட்டி இன் இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இதுல வந்து ஒரு மாஸ் ஆக்ஷன் அப்படின்னு ஒன்று ஃபார்முலா சொல்லியிருக்காங்க. மாஸ் ஆக்ஷன் என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா NE into NH அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான் டென்சிட்டி அண்ட் ஹோல் டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ஆஃப் தி டென்சிட்டி ஆஃப் இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் அப்படின்னு வந்துடும். டென்சிட்டினா இங்க என்னது சார்ஜ் டென்சிட்டி. அப்போ இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டருடைய சார்ஜ் டென்சிட்டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் எலக்ட்ரான் டென்சிட்டி, ஃப்ரீ எலக்ட்ரான் டென்சிட்டி இன்ட்டு ஹோல் டென்சிட்டி, அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்குன்னா இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் புரிஞ்சிருக்கு. இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் என்ன பாருங்க, இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்னா பியூர் ஃபார்ம் ஆஃப் செமிகண்டக்டர். அப்படின்னா வந்து ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ், நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ், நம்பர் ஆஃப் ஃப்ரீ ஹோல்ஸ் ஈக்குவலா இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அதுதான் வந்து இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இது கண்டக்ஷன் பேண்ட்னு எடுத்து, இது வேலன்ஸ் பேண்ட்னு எடுத்துங்க. அடுத்து இது கண்டக்ஷன் பேண்ட்னு எடுத்துக்கிறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? கண்டக்ஷன் பேண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா டெம்பரேச்சர் கூட கூட எலக்ட்ரான்ஸ் வந்து மைக்ரேட் ஆகிட்டே இருக்கும். டெம்பரேச்சர் கூட்டிகிட்டே இருந்துச்சுன்னா எனர்ஜி அக்வைர்ட் பை தி எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் வேலன்ஸ் பேண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறதுனால கண்டக்ஷன் பேண்டுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கும். அப்போ வந்து சார்ஜ் டென்சிட்டி கூடிட்டே இருக்கும். அப்போ வித் ரைசிங் டெம்பரேச்சர் செமிகண்டக்டருக்கு என்ன ஆகுதுன்னா சார்ஜ் டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. சார்ஜ் டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கண்டக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ரெசிஸ்டன்ஸ் டிக்ரீஸ் ஆகுது. அப்போ வந்து செமிகண்டக்டருக்கு வந்து பை ரைசிங் டெம்பரேச்சர் ரெசிஸ்டன்ஸ் டிக்ரீஸ் ஆகுதுனால டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் செமிகண்டக்டர் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிடுறோம். இது ஒரு பாயிண்ட். டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இல்லைன்னா டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் செமிகண்டக்டர் வந்து நெகட்டிவ். புரியுதுங்களா? அடுத்து வந்து அப்படியே டெம்பரேச்சர் குறைஞ்சிட்டே போனால் என்ன இருக்கும், உங்களுக்கு எனர்ஜி குறைஞ்சிட்டே வந்து கண்டக்ஷன் பேண்ட்ல இருக்கிற எலக்ட்ரான்ஸ் எல்லாம் வந்து வேலன்ஸ் பேண்டுக்கே வந்துடும். அதனால என்ன ஆயிரும்னா வந்து உங்களுக்கு 0 கெல்வின்ல அட் 0 கெல்வின்ல நோ சார்ஜஸ், நோ எலக்ட்ரான்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் தி கண்டக்ஷன் பேண்ட். அப்போ ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்காது, ஹோல்ஸும் இருக்காது. அப்படின்னா எந்த சார்ஜுமே இல்லைன்னா அப்போ வந்து செமிகண்டக்டர் அட் 0 கெல்வின் ஆக்ட் அஸ் ஏ இன்சுலேட்டர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். சரி, புரியுதுங்களா உங்களுக்கு? ஆக்சுவலா வந்து இந்த செமிகண்டக்டர் பாத்தீங்கன்னா நம்ம இது ஜெர்மேனியம் ஒன்று இருக்கு, சிலிக்கான் அப்படின்னு இருக்கு. ஜெர்மேனியம் அப்படின்னு இருக்கு, சிலிக்கான் இருக்கு. உங்களுக்கு கெமிஸ்ட்ல பாத்தீங்கன்னா இது எந்த குரூப்ல வரும்னு சொல்லுங்க? 4th குரூப்ல வருமா இல்ல 3rd குரூப்ல வருமா 5th குரூப்ல வருமா? ஜெர்மேனியம் சிலிக்கான் வந்து 4th குரூப்ல வரும். அப்படின்னா அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும் பாத்தீங்கன்னா 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அப்போ ஜெர்மேனியம் இல்ல சிலிக்கான் ஏதாவது எடுத்துட்டீங்கன்னா இங்க என்ன இருக்குன்னா இங்கிட்ட ஒரு எலக்ட்ரான், இங்கிட்ட ஒரு எலக்ட்ரான், இங்கிட்ட ஒரு எலக்ட்ரான், இங்கிட்ட ஒரு எலக்ட்ரான், 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ வந்து நல்ல கவனிங்க. இந்த 4 எலக்ட்ரான்ஸும் வேலன்சி பாண்ட்ல இருக்கு. எங்க இருக்கு? வேலன்சி பாண்ட்ல இருக்கு. இதை சுத்தி கொஞ்சம் ஜெர்மேனியம் எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஜெர்மேனியம் எடுத்துக்கலாம். இப்படி ஜெர்மேனியம் எடுத்தீங்கன்னா இதை சுத்தி ஒரு ஜெர்மேனியம் இங்க வச்சிருக்கேன், அதை சுத்தி இன்னும் ஜெர்மேனியம் எடுத்திருக்கேன். இங்க ஒரு எலக்ட்ரான், இங்க ஒரு எலக்ட்ரான், இங்க ஒரு எலக்ட்ரான், இப்படி இருக்கு. கரெக்டுங்களா? இப்படி இருக்கு. ஏதாவது 4 எலக்ட்ரான் இருக்கும். ஒவ்வொரு ஜெர்மேனியமுக்கும் வேலன்சி பாண்ட்ல 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். கரெக்டுங்களா அது? சரி, இங்க என்ன ஆகுன்னா வந்து உங்களுக்கு இந்த ஆக்டேட் ரூல் இந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருப்பாங்களே, கெமிஸ்ட்ல படிச்சிருப்பீங்க இல்லையா? அது மாதிரி பாத்தீங்கன்னா 8 எலக்ட்ரான் இருந்தா அந்த ஸ்டெபிலிட்டி அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அதனால என்ன பண்ணணும்னா இந்த இந்த ஜெர்மேனியம்ல இருக்கிற இந்த எலக்ட்ரான் இந்த 2 எலக்ட்ரானும் சேர்ந்து ஒரு கோவலன்ட் பாண்ட் ஃபார்ம் ஆயிருக்கும். நீங்க படிச்சிருப்பீங்க அயானிக் பாண்டு, என்னென்ன கெமிக்கல் பாண்ட் என்னென்ன படிச்சிருப்பீங்க. இதுல வந்து கோவலன்ட் பாண்ட். அப்போ செமிகண்டக்டர்ல என்ன பாண்ட் இருக்கும் பாத்தீங்கன்னா கோவலன்ட் பாண்ட் இருக்கு. சரி, புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து ஒரு வேலன்சி பாண்ட்ல இருந்து எலக்ட்ரான் வந்து மைக்ரேட்டட் டு கண்டக்ஷன் பேண்ட் வருதுன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த ஒரு கோவலன்ட் பாண்ட் வந்து பிரேக் ஆயிருச்சுன்னு அர்த்தம். அதாவது ஒரு கோவலன்ட் பாண்ட் வந்து பிரேக் ஆயிருது. ஒரு கோவலன்ட் பாண்ட் பிரேக் ஆயிருச்சுன்னா அப்ப இங்க இருக்கிற எலக்ட்ரான், ஒரு எலக்ட்ரான் என்ன ஆகும்னா ஒரு எலக்ட்ரான் வந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு போயிடும். கண்டக்ஷன் பேண்டுக்கு போயிடுச்சுன்னா ஃப்ரீ ஆயிருது. அப்ப ஃப்ரீயா வெளியே வந்துருது. அப்படின்னா இங்க ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்கு, அதான் ஹோல் அப்படின்னு சொல்லிடுறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? இது வந்து என்ன சொல்லியிருக்கோம்? பேண்ட் கான்செப்ட்ல சொல்லிட்டோம். இது வந்து என்ன கோவலன்ட் பாண்ட் இந்த கண்டிஷன்ல சொல்லியிருக்கோம். அப்ப வந்து ஒரு வேலன்சி பேண்ட்ல இருந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு ஒரு எலக்ட்ரான் மைக்ரேட் ஆகுதுன்னா ஒரு கோவலன்ட் பாண்ட் பிரேக் ஆயிருக்கு. பிரேக் ஆயிட்டு ஒரு எலக்ட்ரான் ஃப்ரீயா வந்துருச்சு. அப்போ அந்த பிளேஸ்ல எம்டி ஸ்பேஸ் வருது அப்படின்னு அசியூம் பண்ணிப்போம். இதே வந்து டெம்பரேச்சர் ரெடியூஸ் ஆகும்போது எலக்ட்ரான் கண்டக்ஷன் பேண்ட்ல இருந்து வேலன்சி பேண்டுக்கு ரிவர்ஸ்ல வந்துடும். அப்போ ரிவர்ஸ்ல வந்துச்சுன்னா அப்ப என்ன ஆகும்? எலக்ட்ரானும் ஹோலும் சேர்ந்து ரீகம்பைன் ஆயிட்டு என்ன ஆயிரும்? எலக்ட்ரான் ஹோல் இருக்காது. இந்த மாதிரி எலக்ட்ரான் ஹோல்ஸ் தனித்தனியா இருக்காது. அப்போ கோவலன்ட் பாண்ட் ஒன்று ஃபார்ம் ஆயிருது. ஸோ ஒரு கோவலன்ட் பாண்ட் பிரேக் ஆயிருச்சுன்னா அப்போ என்ன ஆயிரும்? வேலன்சி பாண்ட்ல ஒரு ஹோல் கிரியேட் ஆயிருது, கண்டக்ஷன் பேண்ட்ல ஒரு எலக்ட்ரான் கிரியேட் ஆகுது. அப்போ கண்டக்ஷன் பேண்ட்ல எலக்ட்ரான் ஒன்று கிரியேட் ஆயிருக்கு, அப்புறம் வேலன்சி பேண்ட்ல ஒரு ஹோல் கிரியேட் ஆகுறதுனால இது ஒரு பேர் கிரியேட்னால EPH எலக்ட்ரான் EHP அப்படின்னு சொல்லுவோம். எலக்ட்ரான் ஹோல் பேர் அப்படின்னு
கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றோம். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ வந்து நம்ம இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் பார்த்துருக்கோம். இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டருக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து என்னது பியூர் ஃபார்ம் ஆஃப் செமிகண்டக்டர், அது வந்து நம்ம ஜெர்மனியம், சிலிக்கான் இது எல்லாமே எடுத்திருக்கோம். சரி, ஜென்ரலா பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணாதான் சார்ஜ் டென்சிட்டி கூடுது, அதனால தான் உங்களுக்கு கண்டக்டிவிட்டி கூடும். அதுக்காக நம்ம இந்த செமிகண்டக்டர்லாம் யூஸ் பண்ணும்போது நிறைய டெம்பரேச்சர் எல்லாம் ரூம்ல வந்து ஹீட்டர் எல்லாம் வச்செல்லாம் இந்த செமிகண்டக்டர் டிவைஸை நம்ம யூஸ் பண்ண முடியாது. சரிங்களா? அப்படின்னா வந்து அந்த செமிகண்டக்டருடைய கண்டக்டிவிட்டி கம்மியா இருக்கும், சார்ஜ் டென்சிட்டி கம்மியா இருக்கனால கண்டக்டிவிட்டி கம்மியா இருக்கு. ஸோ கண்டக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்காக கொஞ்சம் என்ன பண்றோம்னா வேற சப்ஸ்டன்ஸை கொஞ்சம் இதுல ஆட் பண்றோம். இதுல இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்ல ஆட் பண்றோம். அப்போ சம் சப்ஸ்டன்ஸை வந்து இந்த பியூர் ஃபார்ம் ஆஃப் செமிகண்டக்டர்ல ஆட் பண்ண போறோம். கோல்டுல காப்பரை ஆட் பண்ணா காப்பர் வந்து என்ன சொல்றோம், இம்பியூரிட்டி இந்த கோல்டுன்னு சொல்லிடுவோம். அதே காப்பர்ல கோல்டை மிக்ஸ் பண்ணா கோல்டு வந்து இம்பியூரிட்டி அப்படின்னு சொல்லிடுவோம். அந்த மாதிரி இங்க என்ன பண்ண போறோம்னா ஒரு இம்பியூரிட்டியை வந்து என்ன பண்றோம்னா ஒரு பியூர் ஃபார்ம் ஆஃப் செமிகண்டக்டர்ல மிக்ஸ் பண்ண போறோம். அப்படி பண்ணோம்னா நமக்கு கிடைக்குது இம்பியூர் ஃபார்ம் ஆஃப் செமிகண்டக்டர். அந்த இம்பியூர் ஃபார்ம் ஆஃப் செமிகண்டக்டர் பேர் தான் எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர். ஜென்ரலா பாருங்க, செமிகண்டக்டர் வந்து 2 டைப்ஸ் இருக்கு. செமிகண்டக்டர் வந்து 2 டைப்ஸ் எடுக்கிறோம். ஒன்னு என்ன பாத்தீங்கன்னா பியூர் ஃபார்ம் ஆஃப் செமிகண்டக்டர், பியூர் ஃபார்ம் அதுதான் இன்ட்ரின்சிக் அப்படின்னு சொல்றோம், இன்ட்ரின்சிக் அப்படின்னு சொல்லிடுறோம். அடுத்து வந்து இம்பியூர் ஃபார்ம் எடுக்கிறோம், இம்பியூர் ஃபார்ம் இதுக்கு பேர் தான் வந்து எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர். இதுக்கு பேர் தான் என்ன பாத்தீங்கன்னா வந்து இம்பியூர் ஃபார்ம் ஆஃப் செமிகண்டக்டருக்கு பேர் தான் என்ன சொல்றேன்னா வந்து எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் அப்படின்னு சொல்லிடுறோம். எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் அப்படின்னு சொல்லிடுறோம். கரெக்டுங்களா? ஃபர்தரா இந்த எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் வந்து 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து என்ன பாத்தீங்கன்னா பி டைப் செமிகண்டக்டர் அப்படின்னு வரும், அதை எக்ஸ்பிளைன் பண்ற அப்படின்னு நான் சொல்றேன். அதே மாதிரி ஒன்று வந்து என் டைப் செமிகண்டக்டர் அப்படின்னு ஒன்று வரும். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு என்ன பார்க்குறோம், இம்பியூர் ஃபார்ம் ஆஃப் செமிகண்டக்டர் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர். சரிங்களா? செமிகண்டக்டர் அப்படின்னு எடுத்திருக்கோம். எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் என்னது? இன் ஆர்டர் டு இன்க்ரீஸ் கண்டக்டிவிட்டி ஆஃப் தி பியூர் ஃபார்ம் ஆஃப் செமிகண்டக்டர் நம்ம என்ன பண்றோம், கொஞ்சம் இம்பியூரிட்டியை மிக்ஸ் பண்ண போறோம். சரிங்களா? இம்பியூரிட்டி மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் சார்ஜ் கேரியர்ஸ் கூட வரும், அதிகமாக கிடைக்கும். அப்போ அதனுடைய கண்டக்டிவிட்டி கூடிரும். சரிங்களா? இங்க வந்து என்ன பண்ணலாம்னா வந்து நம்ம வந்து இந்த இம்பியூரிட்டி மிக்ஸ் பண்றது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இம்பியூரிட்டிஸ் மிக்ஸ் பண்றோம். அக்கார்டிங் டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இம்பியூரிட்டி அந்த சார்ஜ் கேரியர்ஸ், அதாவது ஹோல்ஸ், எலக்ட்ரான்ஸ் டிஃப்ரெண்டா இருக்கலாம். புரியுதுங்களா? இப்போ வந்து நம்ம என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட் தேர்ட் குரூப் எலிமெண்ட்ல இருந்து ஒரு இம்பியூரிட்டி வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ஆட் பண்ண போறோம். என்ன பண்ண போறோம்னா தேர்ட் குரூப் இம்பியூரிட்டி எதனா சொல்லுங்க. இப்போ ஃபோர்த் குரூப்ல வந்து ஜெர்மனியம், சிலிக்கான் சொன்னோம் இல்லையா? அலுமினியமுக்கு என்ன, அலுமினியம் வந்து தேர்ட் குரூப்ல தான் வருமா? அலுமினியம் வந்து தேர்ட் குரூப்ல வருதா? சரி, அலுமினியம் தேர்ட் குரூப் வருது அப்படி எடுத்தோம்னா அலுமினியம்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு சொல்லுங்க. 3 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அவுட்டர் மோஸ்ட்ல 3 எலக்ட்ரான்ஸ் அப்படி இருக்கு. ஏதாவது பியூர் ஃபார்ம் ஆஃப் செமிகண்டக்டர்ல தானே இம்பியூரிட்டி நம்ம ஆட் பண்றோம். இந்த அலுமினியம் ஆட் பண்ணிருக்குன்னு வச்சுங்க. இப்போ வந்து சிலிக்கான் இல்ல ஜெர்மனியம் இருக்குன்னு எடுத்துங்க. சிலிக்கான் அப்படி இல்லைன்னா ஜெர்மனியம், இங்க சிலிக்கான்ஸ் இப்படி இருக்குன்னு எடுத்துக்கலாமா? சிலிக்கான் இப்படி இருக்குன்னு எடுத்துங்க. சரிங்க, இப்படி சிலிக்கான் எடுத்திருக்கோம். இப்போ நல்லா கவனிங்க, இங்க சிலிக்கான்ஸுக்கெல்லாம் 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அவுட்டர் மோஸ்ட்ல 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அப்படி தானே பாது? சரி, 4 எலக்ட்ரான்ஸ் இந்த மாதிரி இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா வந்து இங்க ரெண்டு எலக்ட்ரான் கம்பைன் ஆகிட்டு கோவலன்ட் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. இந்த 2 எலக்ட்ரான் கம்பைன் ஆகி கோவலன்ட் பாண்ட் ஆகுது. இங்க 2 எலக்ட்ரான் கம்பைன் ஆகி கோவலன்ட் பாண்ட் ஆகுது. இங்க கோவலன்ட் பாண்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு என்ன ஆகணும், உங்களுக்கு ஒரு எலக்ட்ரான், ஒன் மோர் எலக்ட்ரான் வேணும். அது எம்டி ஸ்பேஸா இருக்கிறதுனால ஹோல் அப்படின்னு எடுத்துப்போம். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்படின்னா ஒரு இப்போ கோவலன்ட் பாண்டுக்குள்ளே இந்த ஹோல் இருக்கு. ஹோல் எங்க இருக்கும்? வேலன்சி பாண்ட்ல இருக்கணும். எலக்ட்ரான், ஃப்ரீ எலக்ட்ரான் எங்க இருக்கணும்? கண்டக்ஷன் பாண்ட்ல இருக்கணும். இங்க வந்து ஹோல் வந்து நமக்கு எங்க வேலன்சி பாண்ட்ல வந்ததுனால இங்க வந்து சார்ஜ் கேரியர் வந்து ஹோல் கிடைச்சிருது. அப்போ தேர்ட் குரூப் ஆஃப் இம்பியூரிட்டி, ஒரு ஆட்டம் ஆஃப் தேர்ட் குரூப் ஆஃப் இம்பியூரிட்டி ஆட் பண்ணா ஒரு ஹோல் நமக்கு ஃப்ரீ சார்ஜ் கிடைக்குது. கரெக்டுங்களா? அந்த மாதிரி நிறைய ஃப்ரீ அதாவது தேர்ட் குரூப் எலிமெண்ட் நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு நிறைய ஃப்ரீ ஹோல்ஸ் கிடைச்சிரும். அதாவது நல்லா பாருங்க, இப்போ வந்து ஒரு டயக்ராம் வரைய போறேன். நான் வந்து ஆக்சுவலா வந்து இந்த பியூர் ஃபார்ம் ஆஃப் சிலிக்கான் இருக்கும் இல்லையா, சிலிக்கானுடைய கண்டக்ஷன் பேண்ட் இது. அடுத்து வந்து நல்லா கவனிங்க, இங்க வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா இது வந்து வேலன்சி பேண்ட், இது சிலிக்கானுடைய வேலன்சி பேண்ட் அப்படின்னு வரைஞ்சிருக்கேன். இங்க 2 சப்ஸ்டன்ஸ் இருக்கு. ஃபோர்த் குரூப் ஆஃப் எலிமெண்ட் இருக்கு, அதே மாதிரி தேர்ட் குரூப் ஆஃப் எலிமெண்ட் இருக்கு. அப்ப இந்த ஃபோர்த் குரூப் ஆஃப் எலிமெண்ட் உடைய லெவல்ஸ் எப்படி வரைஞ்சிட்டேன், அதே மாதிரி தேர்ட் குரூப் ஆஃப் எலிமெண்ட்ஸும் எப்படி இருக்கும், கொஞ்சம் லெவல்ஸ் இருக்கு, எனர்ஜி லெவல்ஸ். இப்போ ஒரு எனர்ஜி லெவல் ஆஃப் தி அலுமினியம் இங்க இருக்குன்னு எடுத்துங்க. இப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க நல்லா கவனிக்கணும், இங்க வந்து பாத்தீங்கன்னா
இங்க எலக்ட்ரான் வந்து இந்த வேலன்ஸ் பேண்ட்ல இருந்து கண்டக்ஷன் பேண்ட் கொஞ்சம் போயிருக்கும். இங்க போயிருந்துச்சுன்னா அப்ப இங்க வந்து எலக்ட்ரான் இப்படி போயிருக்கு, இப்படி போயிருக்கு. இங்க ஹோல்ஸ் இப்படி எலக்ட்ரான் ஹோல்ஸ் ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. கரெக்ட்டுங்களா? இது இருக்கட்டும். இது இருந்தா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருவீங்க. அதனால கொஞ்சம் எரேஸ் பண்ணிடுவோம் இதை. இப்ப பாத்தீங்கன்னா வந்து ஆக்சுவலா இங்க இது வந்து என்னது அலுமினியம் உடைய அலுமினியம் இருக்கு இல்லைங்களா, அலுமினியம் உடைய வேலன்சி பாண்ட் அப்படின்னு வச்சுங்க, வேலன்சி லெவல்னு வச்சுங்க. இப்போ வந்து இந்த செமிகண்டக்டருடைய வேலன்சி பாண்ட்ல இருந்து எலக்ட்ரான் வந்து இந்த அலுமினியம் வேலன்சி பாண்ட் பக்கத்திலே இருக்கு இல்லையா, டக்குன்னு ஈஸியா மைக்ரேட் ஆயிரும். இங்க போயிருச்சுன்னா அப்ப என்ன ஆயிருது உங்களுக்கு, வேலன்சி பாண்ட்ல வந்து என்ன கிடைச்சிருது, ஒரு ஹோல் கிடைச்சிருது இல்லையா, ஒரு ஹோல் கிடைச்சிருது. அதுதான் இங்க இப்படி வரைஞ்சு வச்சிருக்கோம். அப்படின்னா இங்க இம்பியூரிட்டி ஆட் பண்ணிருக்கும்ல, இந்த இம்பியூரிட்டி என்ன பண்ணிருக்கு, எலக்ட்ரான் வந்து செமிகண்டக்டர்ல இருந்து அப்சர்வ் பண்ணிருக்கு. புரியுதுங்களா? அப்போ வந்து இந்த 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 இம்பியூரிட்டி வந்து என்ன ஆகுதுன்னா அக்செப்டார் இம்பியூரிட்டி அப்படின்னு சொல்லிடுறோம். அப்போ அக்செப்டார் இம்பியூரிட்டி ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா ஹோல்ஸ் வந்து ஃப்ரீ சார்ஜஸ் கிடைக்குது. அப்போ ஹோல்ஸ் ஃப்ரீ சார்ஜஸ் கிடைக்குதுன்னா இந்த ஹோல்ஸ் வந்து பாசிட்டிவ் சார்ஜ்னு சொல்லலாமா, நெகட்டிவ் சார்ஜ் சொல்லலாமா, பாசிட்டிவ் சார்ஜ்னு சொல்லலாம். அதனால தான் இந்த மாதிரி செமிகண்டக்டர்ஸ் என்ன சொல்றேன்னா பி டைப் செமிகண்டக்டர், பாசிட்டிவ் ஹோல்ஸ் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் கிடைக்கிறதுனால பி டைப் செமிகண்டக்டர் அப்படின்னு சொல்லிடுறோம். புரியுது உங்களுக்கு? சரி. இப்போ வந்து பாருங்க, இப்போ வந்து ஒரு 1000 அலுமினியம் ஆட்டம் ஆட் பண்ணியிருந்தோம்னா ஒரு 1000 வோல்ட்ஸ் கிடைக்கும். அப்புறமா இந்த வேலன்சி பாண்ட்ல இருந்து கண்டக்ஷன் பாண்ட்ல கொஞ்சம் மைக்ரேட் ஆனதுனால இங்க கொஞ்சம் எலக்ட்ரான்ஸும் கிடைச்சிருக்கும், இங்க ஹோல்ஸும் இருந்திருக்கும். புரியுதுங்களா? சரி. அப்படின்னா இந்த பி டைப் செமிகண்டக்டர்ல ஃப்ரீ எலக்ட்ரான் டென்சிட்டியும் ஃப்ரீ ஹோல் இந்த ஃப்ரீ எலக்ட்ரான் டென்சிட்டியும் ஹோல் டென்சிட்டியும் ஈக்குவலா நாட் ஈக்குவலா, இல்லைன்னா எலக்ட்ரான்ஸ் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் ஹோல்ஸ் ஈக்குவலா இருக்கா நாட் ஈக்குவலா இருக்கா? இங்க வந்து பாத்தீங்கன்னா நாட் ஈக்குவலா இருக்கு. ஏன் நாட் ஈக்குவலா இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த இம்பியூரிட்டி அது மாதிரி செலக்ட் பண்ணியிருக்கோம். அந்த இம்பியூரிட்டினால ஹோல்ஸ் வந்து நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. சரி. அப்போ வந்து இந்த பி டைப் செமிகண்டக்டர்ல ஹோல்ஸ் வந்து நிறைய இருக்கிறதுனால மெஜாரிட்டி சார்ஜ் கேரியரா ஹோல்ஸ் எடுத்துக்கிட்டு நம்ம மைனாரிட்டி சார்ஜ் கேரியரா எலக்ட்ரான்ஸ் எடுத்துப்போம். அப்போ பி டைப் செமிகண்டக்டர்ல வந்து மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் வந்து ஹோல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கோம். கேரியர்ஸ் புரியுதுங்களா, இது வந்து ஹோல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் எலக்ட்ரான்ஸ் எடுத்துப்போம். மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் வந்து எலக்ட்ரான்ஸ் எடுத்துப்போம். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, எலக்ட்ரான்ஸ் எடுத்துக்கலாம். எலக்ட்ரான்ஸ் எடுத்துக்கலாம். அப்போ பி டைப் செமிகண்டக்டர்ல ஹோல்ஸ் வந்து மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர், என் டைப் செமிகண்டக்டர்ல எலக்ட்ரான்ஸ் ஆர் சரி பி டைப் செமிகண்டக்டர்ல ஹோல்ஸ் ஆர் மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ், மைனார் சார்ஜ் கேரியர்ஸ் வந்து எலக்ட்ரான் வருது. சரி, இப்போ பி டைப் செமிகண்டக்டர் வந்து பாசிட்டிவ்லி சார்ஜா இருக்குமா, நெகட்டிவ்லி சார்ஜ் இருக்குமா, இல்லைன்னா நியூட்ரலா இருக்குமா? இந்த கொஸ்டினுக்கு மட்டும் யார் கரெக்டா சொல்றீங்க பார்க்கலாம். பாருங்க, அதாவது நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பியூர் ஃபார்ம் ஆஃப் செமிகண்டக்டருக்கு ஒரு இம்பியூரிட்டி ஆட் பண்ணியிருக்கோம். இங்க அலுமினியம்ன்றது தேர்ட் குரூப் ஆஃப் எலிமெண்ட்டை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இப்படி பண்ணும்போது நமக்கு என்ன வந்திருக்கு, ஹோல்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமா வந்திருக்கு, ஹோல்ஸ் கிரியேட் ஆயிருக்கு. அதனால மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் ஹோல்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். ஹோல்ஸ் வந்து பாசிட்டிவ் சார்ஜ், மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் எலக்ட்ரான்ஸ் எடுத்திருக்கோம். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ வந்து நீங்க சொல்லுங்க, இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த ஹோல்ஸ் அதிகமா இருக்கிறதுனால ஹோல்ஸ் வந்து பாசிட்டிவ் சார்ஜ்னு சொல்றோம். அதனால இது பாசிட்டிவ் டைப் வருமா, நெகட்டிவ் டைப் வரும்? இது பாசிட்டிவ் டைப், பி டைப் ஆஃப் செமிகண்டக்டர் தான், ஆனா இது வந்து நியூட்ரல் தான். ஜென்ரலா இந்த அப்படின்னா கண்டக்டர் எடுத்துட்டா கண்டக்டர்ல ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் நிறைய இருக்கு, அதனால நெகட்டிவ் சார்ஜ்னா சொல்ல முடியாது, அதனால நியூட்ரல் தான். ஃப்ரீ டைப் செமிகண்டக்டர்னா ஹோல்ஸ் வந்து நமக்கு மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸா இருக்கு அப்படின்னு சொல்றோமே தவிர அதனால இது பாசிட்டிவ்னு கிடையாது. ஸோ பி டைப் செமிகண்டக்டர் நியூட்ரல் தான். சரிங்களா? சரி, அப்போ வந்து என்ன பண்ணிருக்கோம்னா எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்ல இதுல என்ன எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் என்ன பண்ணிருக்கோம், பியூர் ஃபார்ம் ஆஃப் செமிகண்டக்டர்ல தேர்ட் குரூப் ஆஃப் எலிமெண்ட் ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து பி டைப் செமிகண்டக்டர் வந்திருக்கு. இப்போ வந்து ஃபிஃப்த் குரூப் ஆஃப் எலிமெண்ட் ஆட் பண்ணுவோம். இப்போ ஃபிஃப்த் குரூப் ஆஃப் எலிமெண்ட் ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் பாத்தீங்கன்னா வந்து ஜெனரலா ஃபிஃப்த் குரூப் ஆஃப் எலிமெண்ட் ஏதாவது ஒன்று சொல்லுங்கப்பா. பாஸ்பரஸ் வந்து ஃபிஃப்த் குரூப் எலிமெண்டா? சொல்லுங்கப்பா, பாஸ்பரஸ் வந்து ஃபிஃப்த் குரூப் எலிமெண்ட் வருதா? அப்படி எடுத்தீங்கன்னா அங்க வந்து எலக்ட்ரான் வந்து நமக்கு ஒரு 5 எலக்ட்ரான் இருக்கும். சரி, இப்போ இது வந்து சிலிக்கான்ல பியூர் ஃபார்ம் ஆஃப் செமிகண்டக்டர்ல தானே நம்ம ஆட் பண்ண போறோம். அப்போ சிலிக்கான் எடுத்திருக்கீங்க. சிலிக்கான் எடுத்தீங்கன்னா இங்க எலக்ட்ரான்ஸ் இப்படி இருக்கு. சரி, இப்படி இருக்கு உங்களுக்கு, இங்க எலக்ட்ரான்ஸ் இப்படி இருக்கு பாருங்க, இப்படி இருக்கு. சரிங்களா? சரிப்பா, இந்த மாதிரி வந்திருக்கு நமக்கு. இப்ப பாருங்க, இந்த சிலிக்கான்ல இந்த எலக்ட்ரான் வந்து என்ன ஆயிருக்கு உங்களுக்கு, கோலன் பாண்ட் ஃபார்ம் ஆகுது, இங்க கோலன் பாண்ட் ஃபார்ம் ஆகுது, இங்க கோலன் பாண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு, இங்கேயும் கோலன் பாண்ட் இப்படி ஃபார்ம் ஆயிருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு என்ன சொல்றேன்னு? கோலன் பாண்ட் வந்து உங்களுக்கு எப்படி ஃபார்ம் ஆயிருக்குன்றது தெரியுது. சரி,
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவா ஒரு ஹோல் வந்து இருக்குங்க. இங்க எக்ஸ்ட்ராவா வந்து ஒரு ஹோல் இருக்கு. இது வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா வந்து இந்த ஹோல் ஆக்சுவலா எங்க இருக்குன்னா வேலன்சி பாண்ட் ஆஃப் தி அந்த 5th குரூப் ஆஃப் எலிமெண்ட்ல தான் இருக்கும். இங்க ஒரு டயகிராம் வரையறேன் பாருங்க. இது வந்து கண்டக்ஷன் பேண்ட் ஆஃப் என்னது செமிகண்டக்டர். இது வந்து வேலன்சி பேண்ட் ஆஃப் செமிகண்டக்டர் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? சரி. இப்போ நல்லா கவனிங்க. இங்க என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இங்க வந்து இந்த இம்பியூரிட்டின்னு 5th குரூப் ஆஃப் எலிமெண்ட் எடுத்திருக்கும் இல்லையா அதனுடைய எனர்ஜி லெவல் வந்து இப்படி இருக்கும். எங்க இருக்கும்? இப்படி இருக்கும். எனர்ஜி லெவல்ஸ் இந்த மாதிரி வந்திருக்கும். புரியுதுங்களா? எனர்ஜி லெவல்ஸ் இந்த மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து வேலன்சி சும்மா வேலன்சி லெவல் ஆஃப் 5th குரூப் எலிமெண்ட்னு கூட சும்மா அஸ்யூம் பண்ணிக்கிங்க. அப்படி அஸ்யூம் பண்ணிட்டீங்கன்னா அந்த 5th குரூப் ஆஃப் எலிமெண்ட்ல இருக்கிற எலக்ட்ரான் இங்க இருக்கிற எலக்ட்ரான் என்ன ஆயிரும்னா கண்டக்ஷன் பேண்ட் பக்கத்துலயே இருக்குல்ல செமி கண்டக்டர் அதுக்கு வந்து இங்க ஜம்ப் ஆயிரும். அப்போ வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு ஃப்ரீ எலக்ட்ரான் கிடைச்சிருது. அப்போ இந்த எலக்ட்ரான் ஜஸ்ட் அப்படியே செமிகண்டக்டர் உடைய கண்டக்ஷன் பேண்டுக்கு அப்படி ஷிஃப்ட் ஆயிருது ரூம் டெம்பரேச்சர்லேயே. அப்போ இது வந்து நமக்கு ஒரு ஃப்ரீ எலக்ட்ரான் கிடைச்சிருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? அடுத்து வந்து என்ன ஆகுதுன்னா ஜென்ரலாவே ரூம் டெம்பரேச்சர்ல என்ன ஆகலாம்? வேலன்ஸ் பேண்ட்ல இருந்து ஒரு எலக்ட்ரான் வந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு போகும்போது இங்க ஒரு எலக்ட்ரான் வருது, இங்க வந்து ஒரு ஹோல் கிரியேட் ஆயிருது அப்படின்னு சொல்லிடுறோம். இப்போ பாருங்க இந்த மாதிரி சப்ஸ்டன்ஸ் ஆட் போது கண்டக்ஷன் பேண்ட்ல இருக்கிற நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் ஹோல் வேலன்ஸ் பேண்ட்ல இருக்கிற ஹோல்ஸ் ஈக்குவலா இருக்கா நாட் ஈக்குவலா இருக்கா? நாட் ஈக்குவலா இருக்கு. எது அதிகமா இருக்கு? ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அதிகமா இருக்கு, ஹோல்ஸ் கம்மியா இருக்கு. அப்படின்னா இந்த சப்ஸ்டன்ஸ்ல பாத்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் டென்சிட்டி கிரேட்டரா இருக்கு. அப்போ மெஜாரிட்டி சார்ஜ் கேரியரை வந்து எலக்ட்ரான்ஸ் எடுத்துக்கிறோம். மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸை எலக்ட்ரான்ஸ் எடுத்துக்கிறோம். மைனாரிட்டி சார்ஜ் கேரியர் என்ன எடுக்கிறோம்? மைனாரிட்டி சார்ஜ் கேரியரை வந்து ஹோல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? இங்க மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர் எலக்ட்ரான் இருக்கிறதுனால எலக்ட்ரான் வந்து நெகட்டிவ் சார்ஜ் வரதுனால இது என்ன சொல்றோம்னா என் டைப் செமிகண்டக்டர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். என் டைப் செமிகண்டக்டர். சரி, அப்போ வந்து பாருங்க இம்பியூரிட்டி நம்ம வந்து ஆட் பண்றோம். இம்பியூரிட்டி ஆட் பண்ணும்போது நமக்கு தேர்ட் குரூப் ஆஃப் இம்பியூரிட்டி ஆட் பண்ணும்போது என்ன செமிகண்டக்டர் வந்தது? பி டைப் செமிகண்டக்டர் வந்தது. 5th குரூப் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணும்போது என் டைப் செமிகண்டக்டர் வந்தது. ஸோ அப்போ செமிகண்டக்டர் வந்து 2 டைப்ஸ். அது பியூர் ஃபார்ம் இம்பியூர் ஃபார்ம் எடுக்கிறோம். பியூர் செமிகண்டக்டர்ல வந்து என்ன வருது? ஃப்ரீ எலக்ட்ரான் டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு ஹோல் டென்சிட்டி அப்படின்னு வருது. இம்பியூர் ஃபார்ம் ஆஃப் செமிகண்டக்டர்ல என்ன வருது சொல்லுங்க? இம்பியூர் ஃபார்ம் ஆஃப் செமிகண்டக்டர் தான் எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர். எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் ஃபர்தரா 2 டைப்ஸ், பி டைப் என் டைப் சொல்றோம். பி டைப் செமிகண்டக்டர் வந்து தேர்ட் குரூப் எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணும்போது கிடைக்குது. இந்த பி டைப் செமிகண்டக்டர்ல வந்து ஹோல்ஸ் ஆர் மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர், எலக்ட்ரான்ஸ் ஆர் மைனாரிட்டி சார்ஜ் கேரியர். என் டைப் செமிகண்டக்டர் வந்து எப்படி கிடைக்குது? நமக்கு 5th குரூப் ஆஃப் எலிமெண்ட் ஆட் பண்றதுனால நமக்கு என் டைப் செமிகண்டக்டர் கிடைக்குது. இங்க எலக்ட்ரான்ஸ் ஆர் மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர், ஹோல்ஸ் ஆர் மைனாரிட்டி சார்ஜ் கேரியர் அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா இப்போ செமிகண்டக்டர்ல இந்த எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்னு 2 செமிகண்டக்டர் இருக்கு. ஒன்று வந்து பி டைப் இருக்கு, இன்னொன்று வந்து என் டைப் அப்படின்னு இருக்கு. இப்போ இந்த பி டைப் செமிகண்டக்டரையும் என் டைப் செமிகண்டக்டரையும் நம்ம என்ன பண்ண போறோம்னா வந்து கம்பைன் பண்ணுவோம். அந்த கம்பைன் பண்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதாவது நம்ம வந்து ஒரு ஃபார்முலா மாஸ் ஆக்ஷன் ஒரு ஃபார்முலா கொடுத்துருந்தேன் இல்லைங்களா? அந்த மாஸ் ஆக்ஷன் என்ன ஃபார்முலா சொல்லுங்க? அந்த மாஸ் ஆக்ஷன் என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சார்ஜ் டென்சிட்டி, அதாவது எலக்ட்ரான் டென்சிட்டி இன்டு ஹோல் டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு இன்ட்ரின்சிக் சார்ஜ் டென்சிட்டி ஸ்கொயர் சொன்னாலே இது எல்லா இடத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரின்சிக்கா இருந்தாலும் எங்க இருந்தாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? சரிப்பா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நல்லா கவனிங்க. இப்போ இந்த செமிகண்டக்டர் வந்து அந்த சார்ஜ் டென்சிட்டி இதெல்லாம் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் டெம்பரேச்சர் தானே வருது. ஆக்சுவலா டிபெண்ட்ஸ் ஆன் டெம்பரேச்சர், டெம்பரேச்சர் கூடனா சார்ஜ் டென்சிட்டி கூடுது. ஆனா வந்து ஆக்சுவலா எப்படி ரிலேட் ஆயிருக்கும் பாத்தீங்கன்னா intrinsic charge density எப்படி இருக்குன்னா proportional to e power minus eg, அதாவது எனர்ஜி கேப் டிவைட் பை 2kT அப்படின்னு நமக்கு இது ஒரு ஃபார்முலா. இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் உடைய சாரி ஜென்ரலா சார்ஜ் டென்சிட்டி இருக்கு இல்லையா? இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்ல சார்ஜ் டென்சிட்டி இருக்கும். அந்த சார்ஜ் டென்சிட்டி வேரிஸ் வித் டெம்பரேச்சர் வரும். அது எப்படி இருக்குன்னா ப்ரொபோர்ஷனல் டு e பவர் மைனஸ் eg பை 2kT. k என்ன? போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட். t வந்து அப்சல்யூட் டெம்பரேச்சர்னு வரும் உங்களுக்கு. அந்த இஜி என்றது என்ன சொல்லுங்க? அந்த எனர்ஜி கேப் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்குது. சரிங்களா? சரி, இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா வந்து ஒரு பி டைப் செமிகண்டக்டரையும் ஒரு என் டைப் செமிகண்டக்டரையும் ரெண்டுத்தையும் என்ன பண்ணலாம்னா நம்ம கம்பைன் பண்ணுவோம். பி டைப் செமிகண்டக்டரும் என் டைப் செமிகண்டக்டர் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணலாம். சரிங்களா? இப்போ பாருங்க ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பி டைப் செமிகண்டக்டர் இது எடுத்திருக்கும், இது பி டைப் செமிகண்டக்டர் எடுத்திருக்கும். தனித்தனியாக கூட பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பி டைப் இதுன்னு வச்சுங்க, இது என் டைப்னு எடுத்துக்கலாம். இது வந்து என் டைப் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? இது என் டைப் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி, இந்த ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பி டைப் செமிகண்டக்டர் என் டைப் செமிகண்டக்டர் பார்த்தோம் இல்லைங்களா? இந்த பி டைப் செமிகண்டக்டர் பார்க்கும்போது இங்கே வந்து
இந்த இம்பியூரிட்டி அலுமினியம் எடுத்தோம் இல்லையா, அந்த அலுமினியம் என்ன பண்ணுது, எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணிக்கிச்சு. அப்படித்தானே, எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணிச்சு. அதனால இது அக்செப்டார் இம்பியூரிட்டி அப்படின்னு சொல்றோம். அக்செப்டார் இம்பியூரிட்டி அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இதே வந்து என் டைப் செமிகண்டக்டர் வரும்போது அந்த இம்பியூரிட்டி வந்து என்ன பண்ணுது, எலக்ட்ரானை டொனேட் பண்ணிருக்கு. எலக்ட்ரானை டொனேட் பண்ணிருக்கு. அதனால இது டோனார் இம்பியூரிட்டி அப்படின்னு நம்ம சொல்றோம். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, அதனால வந்து இங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, இங்க வந்து இந்த அலுமினியம் வந்து ஒரு எலக்ட்ரானை அப்சர்வ் பண்ணிக்கிறதுனால இந்த அலுமினியம் வந்து என்ன இருக்குன்னா, ஒரு எலக்ட்ரான் அப்சர்வ் பண்ண இந்த அலுமினியம் மட்டும் பார்த்தோம்னா நெகட்டிவ் அயானா மாறி இருக்கும். அப்படித்தானே, நெகட்டிவ் அயானா மாறி இருக்கும். அதனால பி டைப் செமிகண்டக்டர்ல பார்க்கும்போது நல்லா பாத்தீங்கன்னா, இந்த அலுமினியம் இருக்குன்னா அது நெகட்டிவ் அயான் எடுத்துக்கிட்டு அதனால ஒரு ஹோல் கிரியேட் ஆயிருக்கு. இது நெகட்டிவ் அயான், ஒரு நெகட்டிவ் சார்ஜ், இந்த ஹோல் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ், மொத்தமா சேர்ந்து நியூட்ரல் சார்ஜ் அப்படின்னு நமக்கு கிடைக்குது. அதே மாதிரி என் டைப் செமிகண்டக்டர் பாத்தீங்கன்னா வந்து இங்க என் டைப் செமிகண்டக்டர்ல என்ன வரும் பாத்தீங்கன்னா, நல்லா கவனிங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா இது எலக்ட்ரானை வந்து இங்க என்ன இருக்கு, உங்களுக்கு எலக்ட்ரானை வந்து டொனேட் பண்ணிருச்சு. டொனேட் பண்ணிருச்சுன்னா எலக்ட்ரான் லாஸ் ஆயிடுச்சுன்னா அப்போ வந்து என் டைப் செமிகண்டக்டர்ல என்ன இருக்கும் பாருங்க, அந்த 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 இம்பியூரிட்டி வந்து பாசிட்டிவ் அயானா இருந்திருக்கும். பாசிட்டிவ் அயானா இருக்கு. அடுத்து எலக்ட்ரானை டொனேட் பண்ணதுனால அங்க ஒரு எலக்ட்ரான் இருக்கு அப்படின்னு இப்படி போட்டுக்குவோம். இந்த எலக்ட்ரானை நல்லா ஷேட் பண்ணி போட்டிருப்பாங்க. அப்போ பாசிட்டிவ் அயான், அந்த இம்பியூரிட்டி வந்து பாசிட்டிவ் அயானா மாறிச்சு, ஒரு எலக்ட்ரானை டொனேட் பண்ணிருக்கு. இது ரெண்டு சேர்ந்து நியூட்ரலா இருக்கு. அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். ஏன்னா பி டைப் செமிகண்டக்டர் வரையும் போது என் டைப் செமிகண்டக்டர் வரையும் போது இந்த மாதிரி வரைவோம் நம்ம. இப்போ பி டைப் செமிகண்டக்டர் வரையும் போது எப்படி சொல்லணும், அதுல இருக்கிற அந்த இம்பியூரிட்டி ஒவ்வொரு ஆட்டமும் வந்து நமக்கு நெகட்டிவ் அயான் அப்படின்னு இருக்கணும். இந்த மாதிரி நெகட்டிவ் அயான் மாதிரி இருந்து, ஆனா ஹோல்ஸ் இருக்கும் இல்லையா, ஒவ்வொரு இம்பியூரிட்டி ஆட்டமும் ஆட் பண்றதுனால ஹோல்ஸ் நமக்கு ஒரு ஹோல் கிரியேட் ஆகும். அப்படி ஹோல் கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னு எடுத்துப்போம். என் டைப் செமிகண்டக்டர் இருக்கும்போது என்ன ஆகுது சொல்லுங்க, அது எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ணிடுறதுனால, அப்போ எலக்ட்ரான் டெஃபிஷியன்சியா இருக்கிறதுனால அது பாசிட்டிவ் அயானா மாறிடும். பாசிட்டிவ் அயான் இந்த மாதிரி வந்துடுது. பாசிட்டிவ் அயனா மாறிட்டு இது எலக்ட்ரான் டொனேட் பண்றதுனால ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்குன்றதுனால அந்த எலக்ட்ரான்ஸை இங்க டாட் மாதிரி இப்படி வச்சிருக்கும். இந்த மாதிரி வச்சிருக்கும் டாட் மாதிரி. புரியுதுங்களா? இங்க இருக்கும். இந்த ஆட்டம்க்கு இது, இந்த ஆட்டம்க்கு இது அப்படின்னு இருக்குங்க. அப்ப இங்க ஹோல்ஸ் இருக்கு, இங்க எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இங்க எலக்ட்ரான்ஸ் வந்து கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி, இங்க ஹோல்ஸ் வந்து கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். புரியுதுங்களா? இப்போ வந்து இந்த பி டைப் கண்டக்டர், என் டைப் செமிகண்டக்டர், இது ரெண்டுத்தையும் வந்து கம்பைன் பண்ணும். இந்த பி டைப் இங்க, இந்த பி டைப் செமிகண்டக்டர் இங்க இருக்கு, இந்த என் டைப் செமிகண்டக்டர் இங்க இருக்கு. இப்படி கண்டக்ட் பண்ணியிருக்கோம். இப்படி இது பி டைப், இது என் டைப், இப்படி வந்திருக்கு. இதுதான் வந்து பிஎன் ஜங்ஷன் அப்படின்னு வரும். இதுதான் என்ன வரும்னா பிஎன் ஜங்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். பிஎன் ஜங்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஜங்ஷன் என்ன டைமென்ஷன்ல இருக்கும்? 2 டைமென்ஷன்ல இருக்கும். லேயர் மாதிரி இருக்கும். நல்லா கவனிங்க. இப்போ வந்து இப்படி ஜங்ஷன் கனெக்ட் பண்ணும்போது இங்க என் டைப்ல இருக்கிற இந்த எலக்ட்ரானும் இந்த பி டைப்ல இருக்கிற இந்த ஓலோ ரெண்டுமே என்ன பண்ணிடும்னா ரூம் டெம்பரேச்சர்ல சம் எனர்ஜி இருக்குனால ரீகம்பைன் ஆயிரும். அப்ப இந்த ரெண்டுத்தையும் இப்படி கம்பைன் பண்ணும்போது இந்த எலக்ட்ரான் வந்து என் டைப்ல இருந்து வந்து பி டைப்ல இருக்கிற ஓலோட ரீகம்பைன் ஆயிருது. அப்படி இல்லைன்னா பி டைப்ல இருக்கிற ஓல் வந்து என் டைப்ல இருக்கிறது எலக்ட்ரானோட வந்து கம்பைன் ஆயிருது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? அப்படின்னு எடுத்தோம்னா அக்ராஸ் தி ஜங்ஷன் என்ன ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அக்ராஸ் தி ஜங்ஷன் வந்து இந்த பி டைப்ல இருக்கிற அயான்ஸ் எல்லாம் அந்த ஓல்ஸ் லாஸ் பண்ணிக்கிச்சு. அப்படி லாஸ் பண்ணிச்சு. என் டைப்ல இருக்கிறதெல்லாம் எலக்ட்ரானை லாஸ் பண்ணிக்கிச்சு அப்படின்னு இருக்கு. இப்படி வரும்போது என்ன ஆயிருதுன்னா உங்களுக்கு அக்ராஸ் ஜங்ஷன் வந்து சார்ஜஸ் வந்து கிரியேட் ஆயிருக்கு. அக்ராஸ் ஜங்ஷன் சார்ஜஸ் கிரியேட் ஆயிருக்கு. என் சைட்ல பாசிட்டிவ் சார்ஜும் பி சைட்ல நெகட்டிவ் சார்ஜ்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி செட் ஆயிருக்கு. எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இந்த டைரக்ஷன்ல இப்படி செட் ஆயிருச்சு. எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த மாதிரி கிரியேட் ஆயிருக்கு. இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி கிரியேட் ஆகுறது என்ன பாத்தீங்கன்னா, இங்க வந்து என் டைப்ல இருந்து எலக்ட்ரானும் பி டைப்ல இருந்து ஹோல்ஸும் வந்து ரீகம்பைன் ஆகிட்டே இருக்கும்போது சார்ஜஸ் அக்ராஸ் ஜங்ஷன் வந்து கூடிட்டே இருக்கிறதுனால எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் கூடிட்டே இருக்கும். ஒரு பர்டிகுலர் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் வரும்போது என்ன ஆகுதுன்னா ஃபர்தரா இங்க இருக்கிற எலக்ட்ரான் வந்து இந்த சைட்ல வரணும்னா ஆக்சுவலா வந்து உங்களுக்கு தெரியும் எலக்ட்ரிக் ஃபீல்டு வில் எக்ஸர்ட் ஃபோர்ஸ் வந்து எலக்ட்ரான் வந்து எப்படி இருக்கும், ஆப்போசிட் எலக்ட்ரிக் ஃபீல்டு தானே வரும். அப்படின்னா இங்க எலக்ட்ரான் வந்து இங்க இருந்து இப்படி வருதுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு அதை ஆப்போசிட்டா ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணும். அதே மாதிரி ஹோல் இங்க எடுத்தோம்னா ஹோல் வந்து இங்க இருக்கு இல்லைங்களா, ஹோல்ஸ் இங்க இருக்கு. இந்த ஹோல்ஸ் வந்து இப்படி வரணும், எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஹோல்ஸ் மேல ஃபோர்ஸ் வந்து இந்த டைரக்ஷன் ஆஃப் ஃபீல்டு ஆக்ட் ஆகும். அப்போ ஹோல்ஸ் மேல இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இந்த டைரக்ஷன் ஆஃப் ஃபீல்டு கிரியேட் ஆகுது. அப்படின்னா இங்க வந்து கொஞ்சம் பி டைப் செமிகண்டக்டரும் என் டைப் செமிகண்டக்டரும் கம்பைன் பண்ணும் போது அக்ராஸ் ஜங்ஷன் என் சைட்ல இருந்து எலக்ட்ரான்ஸும் பி சைட்ல இருந்து ஹோல்ஸ் ரீகம்பைன் ஆயிட்டு சார்ஜஸ் வந்து இங்க அதாவது ஃப்ரீ சார்ஜஸ் கிடையாது, ஆனா அக்ராஸ் ஜங்ஷன் வந்து சார்ஜஸ் கிரியேட் ஆயிருது. அதனால எலக்ட்ரிக் ஃபீல்ட் செட் ஆயிருது. இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன பண்ணுதுன்னா ஃபர்தரா என் சைட்ல இருந்து எலக்ட்ரானும் ஓலையும் ரீகம்பைன் பண்ண விடாம பாத்துக்குது. அப்போ அப்படி பண்ணும்போது என்ன ஆயிருக்கும், அக்ராஸ் ஜங்ஷன் ஒரு ரீஜன் கிரியேட் ஆகுது. அந்த ரீஜன்ல ஃப்ரீ சார்ஜஸ் கிடையாது. அந்த ரீஜன்ல வந்து ஃப்ரீ சார்ஜஸ் கிடையாது.
ஃப்ரீ சார்ஜஸ் கிடையாதுனால இந்த ரீஜன் என்ன சொல்றோம்னா டிப்ளீஷன் ரீஜன். டிப்ளீஷன் ரீஜன் அப்படின்னு நம்ம சொல்றோம். டிப்ளீஷன் ரீஜன் அப்படின்னு சொல்றோம். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்படின்னா இங்க என்ன இருக்கும் சொல்லுங்க. இங்க வந்து இந்த மாதிரி இருக்கும். இந்த நெகட்டிவ் அயான் ஹோல், இந்த நெகட்டிவ் அயான் ஹோல்ஸ் இப்படி எங்க இருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? இங்க பாசிட்டிவ் அயான் எலக்ட்ரான் இப்படி இருக்கும். இங்க பாசிட்டிவ் அயான் எலக்ட்ரான்ஸ் இந்த மாதிரி இங்க இருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த மாதிரி இங்க இருக்கு. இப்ப இங்க பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நல்லா கவனிக்கணும். இப்போ என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சர்ல நல்லா பாருங்க. இந்த எலக்ட்ரான் என் சைட்ல இருந்து எலக்ட்ரானும் பி சைட்ல இருந்து இந்த ஹோல்ஸும் ரெண்டுமே இப்படி வந்து டிஃப்யூஸ் ஆகும். அந்த டிஃப்யூஸ் ஆகுறதுனால டிஃப்யூஷன் கரண்ட் இருக்கும். டிஃப்யூஸ் ஆகுறதுனால டிஃப்யூஷன் கரண்ட் இருக்கும். டிஃப்யூஷன் கரண்ட்ன்றது என்ன சொல்லுங்க இப்போங்க? அதாவது என் சைட்ல இருக்கிற எலக்ட்ரானும் ரூம் டெம்பரேச்சர்ல பி சைட்ல இருக்கிற ஹோலும் ரெண்டுமே ரீகம்பைன் ஆகிட்டு இங்க டிஃப்யூஸ் ஆகும். அப்போ டிஃப்யூஷன் கரண்ட் இந்த டைரக்ஷன்ல இருக்கும். டிஃப்யூஷன் கரண்ட் இந்த டைரக்ஷன்ல இருக்கும். அதே டைம்ல இந்த ரீஜன்ல கோவலன்ட் பாண்ட் இருக்கு இல்லையா, அந்த கோவலன்ட் பாண்ட் பிரேக் ஆகுறதுனால இங்க கோவலன்ட் பாண்ட் பிரேக் ஆச்சுன்னா ஒரு எலக்ட்ரான் ஹோல் பேர் கிரியேட் ஆகும். ஒரு எலக்ட்ரானும் ஒரு ஹோலும் கிரியேட் ஆகும். புரியுதுங்களா? எலக்ட்ரானும் ஒரு ஹோலும் கிரியேட் ஆகுது. எலக்ட்ரானும் ஒரு ஹோலும் கிரியேட் ஆகுமா? இந்த ஹோல் மேல இங்க இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணும். எலக்ட்ரான் மேல ஆப்போசிட்டா எக்ஸர்ட் பண்ணும். அப்போ இங்க வந்து ரூம் டெம்பரேச்சர்ல கோவலன்ட் பாண்ட் பிரேக் ஆகுறதுனால ஒரு எலக்ட்ரான் ஹோல் ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த ஹோல் வந்து லெஃப்ட் சைட்ல மூவ் ஆகுது. N to P மூவ் ஆகுது. எலக்ட்ரான் P to N மூவ் ஆகுது. அப்போ வந்து இங்க இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு, இந்த ஜங்ஷன்ல இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த கோவலன்ட் பாண்ட் பிரேக் ஆகிட்டு எலக்ட்ரான் ஹோல் ப்ரொடியூஸ் ஆகுறதுனால இந்த ஹோலும் எலக்ட்ரானும் மூவ் ஆகுறதுனால இங்க கரண்ட் வந்து இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ட்ரிப்ட் பண்ணுது. அதனால இங்க என்ன கரண்ட் இருக்கும்னா ட்ரிப்ட் கரண்ட் இருக்கும். ட்ரிப்ட் கரண்ட் இந்த டைரக்ஷன்ல இருக்கும். அப்போ நல்லா கவனிங்க. டிஃப்யூஷன் கரண்ட்னு ஒன்னு எடுக்கிறேன், ட்ரிப்ட் கரண்ட்னு ஒன்னு எடுக்கிறேன். டிஃப்யூஷன் கரண்ட்ன்றது என்னது? ஹோல்ஸ் ஃப்ரீ ஹோல்ஸ் இந்த பி டைப்பும் எலக்ட்ரான் இந்த என் டைப்பும் ரெண்டுமே கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சர்னால எனர்ஜி இருக்கிறதுனால வந்து ரீகம்பைன் ஆகும்போது நமக்கு கிடைக்கிறது டிஃப்யூஷன் கரண்ட். ஹோல்ஸ் வந்து P to N வரதுனால கரண்ட் டிஃப்யூஷன் கரண்ட் இந்த சைட்ல இருக்கு. அதே டைம்ல ரூம் டெம்பரேச்சர்ல செமிகண்டக்டர் இருக்குன்னா எல்லா இடத்துல, இந்த இடத்துலயும் சரி இந்த இடத்துலயும் எல்லா இடத்துலயுமே நமக்கு என்ன ஆகும்? கோவலன்ட் பாண்ட்ஸ் பிரேக் ஆகும். ஆனா இங்க கோவலன்ட் பாண்ட் பிரேக் ஆகி எலக்ட்ரான் ஹோல் ப்ரொடியூஸ் ஆனாலும் இங்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் இல்லாதனால எலக்ட்ரான் ஹோல் ரீகம்பைன் ஆயிரும். அதே மாதிரி இங்க எலக்ட்ரான் ஹோல் ரீகம்பைன் ஆயிரும். ஆனா இந்த ரீஜன்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கிறதுனால எலக்ட்ரான் ஹோல் கோவலன்ட் பாண்ட் பிரேக் ஆகும்போது எலக்ட்ரானும் ஹோலும் ப்ரொடியூஸ் ஆகும்போது அந்த எலக்ட்ரானையும் ஹோலையும் அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் ட்ரிப் பண்ணிரும். அப்ப ட்ரிப் பண்ணிறதுனால நமக்கு ட்ரிப்ட் கரண்ட் N to P இப்படி இருக்கு. சரி, இந்த கேஸ்ல வந்து ட்ரிப்ட் கரண்ட்டும் டிஃப்யூஷன் கரண்ட்டும் ஈக்குவலா இருக்கும். டிஃப்யூஷன் கரண்ட் ட்ரிப்ட் கரண்ட் ஈக்குவலா இருக்கு, ஆப்போசிட்டா இருக்கிறதுனால நெட் கரண்ட் வந்து என்ன பாத்தீங்கன்னா ஜீரோவா இருக்கும். அதாவது இது அன்பயாஸ்டு. இது பேட்டரி கனெக்ட் பண்ணல இல்லையா, நம்ம இது பேட்டரி கனெக்ட் பண்ணல, அதனால டிஃப்யூஷன் கரண்ட் ட்ரிப்ட் கரண்ட் கேன்சல் ஆயிட்டு நெட் கரண்ட் வந்து நமக்கு ஜீரோவா இருக்கு.